எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. ஆக்சுவலி ராதிகா மேம் சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு 3-4 months முன்னாடி பார்த்துட்டு மேம்க்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ஏன்னா என்னை வந்து வளர்த்தது என்னோட பாட்டி தான். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் எல்லா ஜென்ரேஷன்லேயும் வந்து இது ஒர்க் ஆகும். என்னோட கிராண்ட்மதர் என்கிட்ட எப்போவுமே சொன்னது படிக்கணும், ஐஐடியில் கிடைக்கணும், வேலை எப்போவுமே இருக்கணும். என்னை வந்து ஒரு ஹோம் மேக்கராகவே அவங்க வளர்க்கலை. ஸோ எப்போவுமே அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப டச் ஆகிட்டு. அதனால தான் வேலை எதுவுமே நான் பார்க்கல. அண்ட் தேங்க்யூ சிவா. ஏன்னா அவருக்கு தெரியும் ரொம்ப ப்ரெஷர் போட்டேன். இந்த படத்தை வந்து நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா ஐ ஃபெல்ட் ஒரு கேர்ள் வந்து அதை ரொம்ப புரிஞ்சு போனோம். நம்ம இந்த படத்தை என்ன சொல்ல வரோம், என்ன மெசேஜ் சொல்ல வரோம்னு. அண்ட் சிவகுமார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். ஆஸ் ஆல் அதர் கேர்ள்ஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம். யுவர் நியூ வாய்ஸ் and I'm looking forward. I expect great things from you. So thank you so much. And எல்லாருக்கும் இந்த தியேட்டர்ல வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இது வந்து சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல திரைப்படம், ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வரும்போது ஆடியன்ஸ் வந்து அதை எப்பவுமே பிலீவ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதை நீங்க எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ராதிகா மேம், தேங்க்யூ மேம். நீங்க சொல்லாம இது இவ்வளோ ரீச் ஆகாது. அண்ட் என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச சீன் வந்து அந்த நீங்க சொல்லுவீங்கல்ல, யூ ஹாவ் டு பி இண்டிபெண்ட். அந்த படம் முக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அது கௌரவமா வாழறது முக்கியன்றது அது ரொம்ப எனக்கு அந்த லைனுக்கு அப்புறம் இந்த படம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் த மூவி.